அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோடு செய்தி வாசிப்பவர் பாத்திமா முஜிஃபா. இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் பிரதான அல்-ஹுதா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மணி தொடக்கம் 2 மணி வரை பொது அறிவு வினா விடை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அல்-ஹுதா குடும்பத்தில். ஏ.ஆர். ஹனா தலைமையில் பெண்களுக்காக உரிமை குரல் கொடுக்கும் மாபெரும் பயான் அல்-ஹுதா குடும்பத்தில். எட்டு மணி தொடக்கம் 9 மணி வரை அல்-ஹுதா குடும்பத்தில் அல் குர்ஆன் முரத்தல் ஒரு உறவுக்கு சான்றிதழ். இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி நடத்துபவர் எம்.சி.எம். ரஃபீக். பத்து மணி அளவில் மாபெரும் சான்றிதழ் வழங்கும் வைபோகம் அல்-ஹுதா குடும்பத்தில். அல்-ஹுதா குடும்பத்தின் பாதுகாப்பு அமைச்சருக்கு கொலை மிரட்டல். இனி விரிவான செய்திகள். அல்-ஹுதா குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் பொது அறிவு வினா விடை நிகழ்ச்சிகளில் முதலாம் இடத்தை பெறுகின்ற உறவுகளுக்கான சான்றுகளை வழங்குவார்கள் என்பதை அறிய தருகின்றோம். அல்-ஹுதா குடும்பத்தில் சரியாக 6 மணி அளவில் பயான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் மக்களுக்கு தலைவர் தமீம் நிஸ்மி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்து வருகிறார்கள். அதில் ஒரு உறவுக்கு சான்றுகள் வழங்குவதற்காக அல்-ஹுதா குடும்பத்தின் தலைவர்கள் குறிப்பிட்டனர். ஒவ்வொரு நாளும் அல்-ஹுதா குடும்பத்தில் அல் குர்ஆன் முராத்தன் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கு பற்றி குர்ஆனை ஓதிக் கொள்கிறார்கள். அதில் நிறைய உறவுகள் பயனடைந்து அவர்களுடைய தொழுகைகளை பூர்த்தியாக நிவர்த்தி செய்கின்றார்கள். இந்த நிகழ்வை மிக துல்லியமாக கொண்டு செல்லும் அந்த குடும்பத்தின் தலைவர்களுக்கு மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். அல்-ஹுதா குடும்பத்தில் நாளொன்றுக்கு இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போதிலும் மக்கள் இந்த நிகழ்ச்சியை வரவழைத்து பாராட்டுக்களை செலுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் எம்.சி.எம். ரஃபீக்கு வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தார்கள். அதுமட்டுமின்றி அல்-ஹுதா செய்தி தொகுப்பாளரும் இணைந்து அதில் வரும் உறவுகளின் கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தார். அதில் வரும் உறவுகள், இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் ஒரு அணி வென்றமைக்காக இன்று சரியாக 10 மணி அளவில் மாபெரும் சான்றிதழ் விழாவும் நடத்துவதற்காக அல்-ஹுதா குடும்பம் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார்கள். அதில் 10 போட்டியாளர்களுக்கும் மகுடம் சூடும் விழாவும் நடத்துவதற்காக அதில் விசேட அதிதிகளும் பங்கு பெறுவார்கள் என்று தெரிவித்தார்கள். எமோ வலைதளத்தில் முதல் தரமாக உலா வருகின்றது அல்-ஹுதா குடும்பம். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். அல்-ஹுதா முதல் தர செய்தியாளர்கள்.
அல்-ஹூதா குடும்பத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ரஃபீக் அவருக்கு தொலைபேசி மூலமாக கொலை மிரட்டல் வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் 2 வருடங்களாக அல்-ஹூதா குடும்பத்தில் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இருந்தபோதிலும் அந்த தொலைபேசி எண்ணை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் விசாரணையை வலுப்படுத்தியுள்ளனர். அவருக்காக அல்-ஹூதா குடும்பத்தின் தலைவர்கள் போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றன. நாளை உங்களோடு இணைந்து கொண்டு செய்திகள் உடனுக்குடன் வருவதற்காக அல்-ஹூதா குடும்பம் தயாராக உள்ளது. செய்தி வாசிப்பவர் பாத்திமா முஜிஃபா.